ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். மழைக்கு சூப்பரான சூப்பு போல் ஒரு குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி, ஜுரம் இது எல்லாத்தையுமே தடுக்கும். மழை சீசனில் கட்டாயம் இந்த குழம்பை வச்சு சாப்பிட்ணுங்க. அப்படி என்ன குழம்பு அப்படின்ட்டு தானே கேட்குறீங்க. முருங்கைக்கீரை பருப்பு ரசம் தான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். 100 கிராம் கொள்ளும் அந்த டம்ளர். இப்போ 100 கிராம் பருப்பை கழுவிட்டு இது கூட கொஞ்சமாக பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம், கூடவே நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்தாச்சு. நான் குக்கரை கீழே இறக்கி வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டி வச்சுக்கலாம். இந்த சட்டியில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கணுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் கொதிக்கிறப்பவே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கணும். இப்போ மறுபடியும் புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிருங்க. அது உள்ளே சேர்த்த வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் பருப்பை. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். திறக்கிறப்பவே நல்ல வாசனைங்க. பருப்பு, பூண்டு, பெருங்காயம், தக்காளி இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை லைட்டாக ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பருப்பை கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த பருப்பு ரசம் அது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்டதுன்னா தண்ணியும் சேர்த்துக்குங்க. இந்த பருப்பு ரசம் நல்லா நீர்க்க தாங்க இருக்கணுமே. கடைசியாக நம்ம முருங்கைக்கீரை சேர்ப்போம். முருங்கைக்கீரையை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய முருங்கைக்கீரை சேர்க்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை ரொம்ப ஃபைனாக கிள்ளி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் அப்படியே கொத்து கொத்தாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சு. ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கடைசியாக மிளகு சீரகத்தை நுணுக்கி இது கூட சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த குழம்புல மிளகுனுடைய காரம் கொஞ்சம் தூக்கலாகவே தெரியணுங்க. மழை காலத்துக்கு இந்த மிளகுனுடைய காரம் எந்த சளி ஜுரமும் வராமல் தடுக்கும். அதனால தான் மழை டைமில் இந்த முருங்கைக்கீரை ரசத்தை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி கீழே வச்சுட்டேன். கடைசியாக தாளிப்பு தாங்க தரணும். கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே 2 காய்ந்த மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா மழைக்கு ஏற்ற ரொம்பவே அருமையான ருசியான முருங்கைக்கீரை பருப்பு ரசம் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பருப்பு ரசம் நல்ல தண்ணியாக தாங்க இருக்கணும். ரொம்பவே ருசியாக இருக்கும். மிளகு சீரகம் சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. மழை காலத்தில் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கோ வீட்டுக்காருக்கோ செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. மழையில் வரக்கூடிய சளி, ஜுரம் இது எல்லாத்தையும் வராமல் தடுக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள்.